எப்படியாவது ருக்னுதீனை ஆட்சியிலிருந்து அகற்றிட்டு இல்துமிஷுடைய இளைய மகன் குத்புதீன் முகமதை அரசனாக்கலாம்னு யோசிச்சாங்க. இந்த விஷயத்த தன்னுடைய ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டா ஷா துர்கான். இதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சு பச்சிளம் குழந்தையான குத்புதீனுடைய கண்களை தோண்டி எடுத்து குருடாக்குனான். அதோடு நிறுத்தாம அவனை கொலையும் செஞ்சா. ரகசியமா அவ செஞ்ச இந்த காரியம் எப்படியோ வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. இது மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. நாடு முழுவதும் மக்கள் ருக்னுதீன் ஃபெரோஸுக்கு எதிராகவும் அவனுடைய தாய் ஷா துர்கானுக்கு எதிராகவும் கலகத்துல ஈடுபட்டாங்க. இவ்வளவு ஏன், அவளுக்கு ஆதரவா இருந்த துருக்கிய பிரபுக்கள் கூட அவளுக்கு எதிராக திரும்பினாங்க. பல மாகாண ஆளுநர்கள் அரசுக்கு எதிராக புரட்சி செஞ்சாங்க. அதிலும் முக்கியமா பஞ்சாப்ல உள்ள குரம் என்ற பகுதியில அரசுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி படை ஒன்று உருவானது. இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்ட ஷா துர்கான் நிலைமை கைமீறி போயிடுச்சு என்பதை உணர்ந்தா. ஆனா இந்த சம்பவங்கள் எதை பற்றியும் கவலைப்படாம அந்த புறத்துல மது போதையில அழகிகளோட கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருந்தான் ருக்னுதீன். அரை மயக்கத்துல இருந்த அவனை எழுப்பி ஒரு படைக்கு தலைமை தாங்க வச்சு குரம் பகுதி போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சா அவனுடைய